டேஸ்டான ரசம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? தக்காளி பழத்தை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், மல்லி, பூண்டு, கருவேப்பிலையை போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இதோட வாசமே சூப்பரா இருக்கு. தக்காளியை மசிச்சு வச்சுக்கிட்டோம், புளியை கரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்ப ரசம் வச்சிடலாமா? கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப வத்தல் போட்டுக்கலாம், இடிச்சு வச்ச மசாலா போட்டுக்கலாம். மசிச்சு எடுத்து தக்காளி ஊத்திக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்ட புளி ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கொதிக்க விடக்கூடாது, குறைஞ்ச தீயில கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். ஆனா நுர சேரணும், ஆனா கொதிக்க கூடாது. இதுக்கு மேல விட்டா ரசம் கொதிச்சிடும். இப்ப ஆஃப் பண்ணிடலாம். ரசம்னா அதுல மல்லித்தலை கண்டிப்பா இருக்கணும். உப்பு போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பர் டேஸ்ட். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரசத்தை குடிக்க கூட செய்யலாம்.